9th standard chapter 6 trigonometry exercise 6.1 la first sum. From the given figure find all the trigonometric ratios of angle B. அதாவது ஒரு டயக்ராம் கொடுத்திருப்பாங்க. அந்த டயக்ராம்க்கு எல்லா trigonometric ratiosையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா எந்த ஆங்கிளுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Bன்ற ஆங்கிளுக்கு மட்டும். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் கொடுக்கப்பட்டு அதற்கு அனைத்து முக்கோண விகிதங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த கோணத்திற்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் Bன்ற கோணத்துக்கு. ஸோ இந்த டயக்ராமை நம்ம திரும்ப எடுத்து வரைஞ்சிக்கிறோம். ஸோ வரைஞ்சிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சைட்ஸை மார்க் பண்ணிக்கணும். இந்த 90 டிகிரி 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைபாட்டனஸ். ஓகேங்களா, தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா கர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆங்கிள் எது கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட். தமிழ் மீடியம் எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபாட்னஸ், அதாவது கர்ணம். ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைட், எதிர்பக்கம்னா அப்போ மீதி இருக்கிறது என்னவா தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைட், தமிழில் பார்த்தீங்கன்னா அடுத்துள்ள பக்கம். இந்த கிளாரிட்டி இருந்து ஃபார்முலா தெரிஞ்சாலே போதுமானது. இப்போ அவங்க ஆங்கிள் சைன் பியில் கேட்டிருக்கிறதுனால சைன் பி இஸ் ஈக்குவல் டு சைனுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ் சைட். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா எதிர்பக்கம் பை கர்ணம். அவங்க மீடியம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதில் ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ இஸ் 9. கர்ணம் அதாவது ஹைபாட்னஸில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 41. ஸோ அப்போது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9/41. ஸோ சைன் தீட்டா முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா காஸ். ஸோ அப்போ காஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா அடுத்துள்ள பக்கம் பை என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ணம். ஸோ அப்போ அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 40. கர்ணம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபாட்னஸ் கர்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 41. ஓகேங்களா, அடுத்தது சைனை முடிச்சாச்சு, காசு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேன் பி. ஸோ டேனுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அதாவது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ ஆப்போசிட் சைட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9. அதே மாதிரி அட்ஜசன்ட் சைட் இது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 40. ஸோ இது முடிஞ்சாச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்த 6 trigonometric ratios இருக்குது. 6 முக்கோண விகிதங்கள் இருக்குது. இது சைனு, காசு, டேனு. இதோட ரெசிப்ரோக்கல் சைட்லேயே போட்டுடலாம். சைனோட ரெசிப்ரோக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொசீக்கண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொசீக்கண்ட் தலைகீழுன்னு அர்த்தம். அப்போ 9/41னா ஆன்சர் என்ன வந்துடும்னா டைரெக்டாக போட்டுடலாம் 41/9. காசுடைய தலைகீழ் ரெசிப்ரோக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்கண்ட்டு. இதை அப்படியே மாற்றி போடுங்க. ஸோ 41/40. டேனுடைய தலைகீழ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டு. ஸோ இதோடைய ரெசிப்ரோக்கல் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 40/9. ஸோ என்னென்ன சைட்ஸுன்றதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க, ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இந்த மாடலை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சைனு, காசு, டேனு, கொசீக்கன், சீக்கன், காட்டு அப்படியே நேரெதிராக இருக்கும். ஸோ இதுதான் ரெசிப்ரோக்கல்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.